வணக்கம். உண்மையான உறவுகளே! மை வி 3 ஏர்ஸ் கடந்த 2 வருடங்களாக போராடிக்கிட்டு இருக்கு. மறுபடியும் ரீஓப்பன் ஆகுறதுக்கு. பல லட்சக்கணக்கான நபர்கள் மை வி 3 ஏர்ஸ் எப்போ இந்த கம்பெனி ஓப்பன் ஆகுங்கிற எதிர்பார்ப்புகள்ல அதிகமா காத்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் மிகப்பெரிய தொகைகள் இதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணது தான். மை வி 3 ஏர்ஸ் எப்போ ஓப்பன் ஆகுங்கிற ஒரு தகவல் எங்க கிடைக்கும்னு நிறைய நபர்கள் நிறைய இடங்கள்ல தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில தான் என்னிடம் வர அதிக கேள்விகளுக்காக இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்சத மட்டும், நான் விசாரிச்ச வகையில் மட்டும் என்ன நடக்குது, தற்போதைய சூழ்நிலை என்னங்கிறத இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு சொல்லப் போறேன். இதற்கு முன்னாடி ஒரு தெளிவான விளக்கம் சொல்லிடுறேன். ரொம்ப நாளுக்கு பிறகு இந்த மாதிரி ஜென்ரல் கண்டென்ட் போடுறேன். ஒரு உண்மை உறக்கச் சொல்லின் சேனல் ஆரம்பிச்சதே நன்மை என்ன தீமை என்ன இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம போடலான்னு தான் நான் ஒவ்வொரு அப்டேட்டாக ஆரம்பத்தில் கொடுத்தேன். ஆனால் போக போக சூழ்நிலைகள் ஒரே மாதிரி அமைஞ்சனால என்னால் போட முடியலை. என்னுடைய சேனலுடைய பாதுகாப்புக்காக, என்னுடைய சேனலோட வியூஸ்க்காக நான் ஜென்ரல் கண்டென்ட் போடுறேன். இதுதான் வெளிப்படையான உண்மை. ஏன் ஜென்ரல் கண்டென்ட் போடணும்? ஏன்னா ஒன்றை சார்ந்து மட்டும் ஒரு சேனல் எப்போவுமே இயங்கக்கூடாது. சேனல் என்பது பொதுவாக உருவாக்கப்பட்டது. அதில் உங்களுடைய கருத்துகளும் உங்களுடைய விளக்கங்களும் இருந்தால் மட்டும் போதும். அதில் சேர்ந்தமோ இல்லையோ அது தேவையே இல்லை. அந்த தகவல் உண்மையானதா பொய்யானதா அது மட்டும் இருந்தால். ஏன் இந்த டாபிக் நான் இப்போ எடுத்திருக்க காரணம், நிறைய நபர்கள் இன்னும் எதிர்பார்ப்போட இந்த நாள் இந்த அமௌண்ட் நமக்கு வந்துடும்னு ஒரு வட்டியின் விகிதத்தில் ஆல்ரெடி ஏற்கனவே நீங்கப்பட்ட கடனுக்கு அந்த கடனை அடைக்கிறதுக்காக ஒரு கடன் வாங்கி அந்த வட்டிகளும் கொடுக்கறதும், அதிக வட்டிகளுக்கு அந்த பணங்களை மாற்றி கொடுக்கறதும் மை வி 3 ஆட்ஸில் வந்த பிறகு நம்ம கொடுத்துக்கலாம், இந்த ஒரு நோக்கத்துடன் வட்டிகளுக்கு வாங்கி மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த கமிட்மெண்ட்டுக்கு எதிர்பார்த்து நீங்கள் வாங்குகிற நபராக இருந்தால் தயவு செய்து மை வி 3 ஆட்ஸ் பணத்தை எதிர்பார்த்து நீங்கள் வாங்காதீங்க. மை வி 3 ஆட்ஸில் பணம் வருமா வராதா 2 கேள்விக்குமே இன்னும் வர பதில்கள் கிடையாது. கோர்ட்டில் ஒவ்வொரு முறையும் மை வி 3 ஆட்ஸுக்காக வாதாடி ஒவ்வொரு முறையும் நல்ல பதில்கள் படிப்படியாக கிடைக்குது. இது மட்டும்தான் உண்மை. இதற்கு மேலும் ஒரு வாய்தா இருக்குது. இதற்கு பிறகுதான் மை வி 3 ஆட்ஸ் எப்போது இயங்கும். மை வி 3 ஆட்ஸில் உள்ள அமௌண்ட் கொடுப்பாங்களா இல்லையா, இல்லை ஏற்கனவே வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் உங்களுக்கு வருமா இல்லையா, இல்லை அப்படி இல்லைனாலும் ₹1 கூட எடுக்காத நபர்களுக்கு அந்த அமௌண்ட் திரும்பி போகுமா இல்லையா, இந்த பிளான் எல்லாமே சேஞ்ச் ஆகுமா இல்லையாங்கிறத அந்த வாய்தாக்கு பிறகுதான் சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போதைக்கு எந்தவித உங்களுக்கு மை வி 3 ஆட்ஸ் இப்போ தான் ஓப்பன் ஆகும், மை வி 3 ஆட்ஸ் இப்படி தான் வருமானம் தரும்னு மை வி 3 ஆட்ஸில் ஏற்கனவே யூடியூப் சேனலில் போட்டுக்கிட்டு இருந்த மாதிரி உங்களுக்கு மறுபடியும் போடுற வர வாய்ப்புகள் வர வரைக்கும் இந்த மாதிரி சுற்றி உள்ள கருத்துக்களை உங்களுடைய மனசுகளில் வைக்காதீங்க. அதை கேட்க கேட்க உங்களுடைய பணம் வருமா வராதாங்கிற வராதுன்னு ஒரு உறுதியான தகவல் தெரிஞ்சால் நீங்கள் பதட்டப்படலாம், பயப்படலாம். ஆனால் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இவர்கள் இப்படி சொல்லுறாங்கன்னு எந்த விதத்திலையும் அதை உண்மையாக நினச்சி பயப்பட வேண்டாம். மை வி 3 ஆட்ஸ் உண்மையாகவே எல்லாருக்குமே ஒரு நல்லதாக தான் கொடுக்குது. சட்டப்படி எல்லாமே சரியாக மாற்றி செயல்படுத்துதுன்னா எல்லாருக்குமே சந்தோஷம். காத்திருங்கள் என்பது தான் இப்போதைக்கு உண்மையான நிலவரம். இனிமே நம்மளுடைய சேனலில் எல்லா ஜாபோட விளக்கங்கள், உண்மை என்ன, தற்போதைய நிலை என்ன, இதை பற்றி உண்மை உறக்கச் சொல் சேனலில் வெளியிடப்படும்.
நம்ம உண்மை உறக்கச்சொல் சேனல்ல தெளிவான விளக்கங்கள் நீங்க தெரிஞ்சுக்க விரும்பினால் உண்மை உறக்கச்சொல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.